மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, பக்தி உள்ளோரை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். ஆமாம், தேவனிடத்தில் பயபக்தியாய் இருக்கிறவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்று சொல்லி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பக்தி உள்ளவர்கள், தேவனிடத்திலே பக்தியாய் இருக்கிற தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையில் நின்று அவர் ரட்சிக்கிறார். அவர்கள் மேல் அவருடைய கண்கள், தேவ பக்தி உள்ள பிள்ளைகளின் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, வேதாகமத்திலே நாம் அநேகரை நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு சோதனை வந்தது. தேவனிடத்திலே பயபக்தியாய் இருந்தவன், மனுஷனுடைய கற்பனையை மதிக்காதவன். சோதனை வந்த போது அந்த சோதனையிலிருந்து அவனை ரட்சித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவதாசர்கள் கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருந்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை விடுவிப்பார், எரிகிற தீச்சூளைக்கும் ராஜாவாகிய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். அவ்வாறே ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களை தப்புவித்ததாய் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுக்கு அன்பான தேவச்சனமே, கர்த்தரிடத்திலே பயபக்தியாய் இருக்கிறவர்கள் நிச்சயம் சோதனையிலிருந்து மீட்கப்படுகிறார்கள், தப்புவிக்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவனிடத்திலே பக்தியாய் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள், வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் அவர்களிடத்திலே என்ன ஒரு விசேஷ தன்மை காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்று சொன்னால், யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 26, 27 வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவர் என்று எண்ணினார், அவருடைய தேவபக்தி வீணாயிருக்கும். தேவனிடத்திலே பயபக்தியாய் இருக்கிறவர்கள் தங்கள் நாவை அடக்கி ஆள்கிறவர்களாக இருப்பார்கள். நாவை அடக்கவில்லை என்று சொன்னால், நாவை நீ காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்டவருடைய தேவபக்தி விருதாவாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான
பக்தியாயிருக்கிறது. விதவைகளை, கைவிடப்பட்டவர்களை, உதவிக்காய் நிற்கிறவர்கள், பிறருடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கிற தேவ பிள்ளைகளை விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் அவர்களை, அப்படிப்பட்டவர்களை, கஷ்டத்தில் இருக்கிறவர்களை, தீங்கு அனுபவிக்கிறவர்களை, துன்பப்படுகிறவர்களை விசாரிக்கிற தேவ பிள்ளைகளாக இருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு காத்துக் கொள்கிறவர்களாக இருப்பார்கள். உலக பற்றில்லாதவர்களாக இருப்பார்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக இருப்பார்கள். உலக போக்கின்படி நடவாதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு அநேகர் மனிதரிடத்திலே பக்தியாய் இருக்கிறார்கள். மனிதரை தெய்வமாய் வணங்குகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். மனிதனுடைய பாதத்திலே விழுந்து அவளை வணக்கம் செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஆண்டவரிடத்திலே பயபக்தியாயிருங்கள். ஆண்டவரிடத்திலே பயபக்தியாயிருங்கள். அவரிடத்திலே பக்தியாயிருக்கிறவர்கள் நாவை அடக்கிறவர்களாக இருப்பார்கள். தாவீது பக்தன் சொல்லுகிறான், துன்மார்க்கருக்கு முன்பாக நான் இருக்கும் மட்டும் என் வாயை நான் கடிவாளத்தினாலே அடக்கி வைப்பேன் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, உலகத்தால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு காத்துக் கொள்கிறவர்களாக, துன்பப்படுகிறவர்களை, விதவைகளை, கஷ்டப்படுகிறவர்களை விசாரிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்து, உண்மையாய் தேவபக்தி உள்ளவர்களாய் நாம் இருந்து, தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ ஒப்புக் கொடுப்போம். நிச்சயம் தேவ பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்தது போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆசீர்வதித்தது போல, தானியேலை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் மேன்மைப்படுத்துவார், நம்மையும் நித்திய வீட்டிற்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மிடத்திலே பக்தியாயிருக்கிற பிள்ளைகளாக நாளுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் காணப்படுவார்களாக. பக்தி உள்ளவனை, தேவ பக்தி உள்ளவனை சோதனை என்று ரட்சிக்கக்கூடியவராயிருக்கிறீர். ஆனால் அப்படிப்பட்ட பக்தியாயிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய நாவை காத்துக் கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். கேடான வார்த்தைகளுக்கு தங்கள் நாவை காத்துக் கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்கிறவர்களாகவும், துன்பம் அனுபவிக்கிறவர்களை விசாரிக்கிறவர்களாக, அவர்களுக்கு தங்களால் என்ன உதவியை செய்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி நீர் ஆண்டவரே பேசுகிற வார்த்தையின்படியாய் அவரும் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, மனுஷனிடத்தில் பக்தியாயிராமல் உம்மிடத்தில் நாங்கள் பயபக்தியாயிருந்து உம்முடைய திருப்பணியை செய்கிறவர்களாக, உமக்கு சேவை செய்கிறவர்களாக, உமக்கு சாட்சியாக ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா, எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.